இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உடனே உங்க அம்மாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க தான் சொல்லிருக்கீங்கல்ல அந்த சாமியோட சக்திய பத்தி. நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு தான் போவேன். என் பூமியை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அட அறிவு கெட்டவளே, சொன்னா கேளுங்கம்மா. பூர்ணி, நீ எதுவும் சொல்லாத. நமக்கு பூமி முக்கியம். இங்க பாருங்க, நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றியே தீருவேன்னு சொல்றீங்கன்னா அந்த பொண்ணோ மருமகளோ எனக்கு தெரியாது. நிச்சயமா அவங்க உங்க ரத்த உறவாதான் இருக்கணும்னு தோணுதுமா. ஐயர் மாதிரி தெரியல, டிடெக்டிவ் போல இருக்கு. கரெக்டா சொல்லிட்டானே அபூர்வா. அம்மா அம்மா உட்காருங்க. பாத்து அம்மா, தலையில எப்படிமா அடிபடுச்சு? வாங்க ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. அண்ணா, பூமி உயிர் பழைக்கணும்னு அம்மா வேண்டிக்கிட்டாங்க. வேண்டுதலா? என்ன வேண்டிக்கிட்டாங்க? தம்பி, ஆதி பராசக்தியோட அருளால இங்க இருக்கிற சிவனை நாம வேண்டிக்கிட்டா உயிரை எடுக்கும் சிவன் உயிரை கொடுக்கிற சிவனா மாறி மிருத்யுஞ்சயனா வரம் கொடுப்பாரு. ஆனா இந்த வேண்டுதலோட விதிமுறைகளை ரொம்ப பக்தியோட பின்பற்றணும். புல்லட்டை வெளியே எடுக்கும் போது ஹார்ட் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னாலான முயற்சியை பண்றேன், மற்றபடி எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. ஐயரே, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றேன். அண்ணா, உனக்கு கடவுள் மேல கடவுளை நம்பாதது ஒரு கோட்பாடு. கடவுளை நம்புனா அற்புதம் நடக்கும்னா நம்புறதுல தப்பே கிடையாது. நான் இந்த வேண்டுதலை என் அம்மாவுக்காக நிறைவேற்ற போறேன்.